ஒரு பறவை வந்து ரொம்ப நாளா ஒரு கூடு கட்டி கட்டி வச்சிட்டு இருந்ததாம் மரத்துல. அதுக்கு குழந்தை பிறந்தோடனே அந்த கூட்டுல அதோட குழந்தைய வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக கட்டிட்டே இருந்ததாம். ஒரு நாள் வந்து அதுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சான். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா பறவை வந்து யோசிச்சான், நம்ம என்னடா தெரியாம கூட்டை இவ்வளோ மேல கட்டிட்டோம், நம்ம குழந்தை எப்படி இதுல இருந்து இறங்கும், எப்படி இதுல இருந்து பழகும் இந்த உலகத்தை அப்படின்னு ரொம்ப யோசிச்சு பயந்துட்டே இருந்துச்சான். சரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கூடை வந்து நம்ம இன்னும் மரத்தோட கீழ் கிளைகள்ல வந்து நம்ம கட்டிடுவோம், அப்பதான் நம்மளோட குழந்தைக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுச்சான். அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுச்சான், அந்த மரத்தோட கீழ் கிளையில வந்து இன்னொரு சின்ன கூடு கட்டி அங்க கொண்டு போய் அதோட குழந்தைய வச்சு வளர்த்துதான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தை வந்து வளர்ந்து நம்ம இப்ப பறக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தோடனே அது வந்து எட்டி பார்த்துச்சான். பார்த்தாக்கா கீழே வந்து தரைதான் தெரிஞ்சுதான், ரொம்ப உயரத்துல அது இல்லை. அப்பதான் அந்த அம்மா பறவை யோசிச்சுதான், நம்ம குழந்தை பயப்படக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம இந்த கூட்டை கீழே இறக்கி கட்டணுமே, ஆனா அதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அது தாண்டி வரத்துக்கு லைஃப்ல. அதனால நம்ம கூட்டை கீழே இறக்கி கட்டுறது முக்கியம் இல்ல, அதுக்கு என்ன வந்தாலும் லைஃப்ல அதை ஃபேஸ் பண்ண கத்து கொடுத்துருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த கூட்டை அதை வந்து மரத்துக்கு மேலேயே கொண்டு போய் கட்டிடுச்சான். கட்டிட்டு என்ன சொன்னுச்சான், இப்ப நமக்கு என்ன வந்தாலும் நம்ம இதை வந்து சேர்ந்து எப்படி இதை ஃபேஸ் பண்றதுங்கிறத நம்ம கத்துப்போம், நீ எதுக்கும் பயப்படாத, நீ தைரியமா பாரு, காத்து வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி அதை எப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கடக்குறோங்கிறத பார்ப்போம் அப்படின்னு அந்த அம்மா பறவை வந்து அவங்க குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சுச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போதும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றோம், சேஃப் பண்றோம் அப்படிங்கறதுல அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்கறத விட்டுட்டு நம்மளும் அவங்களோட சேர்ந்து அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ண கத்து கொடுக்கும் போது அவங்க ஃபியூச்சர்லயும் எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் அவங்க ஈஸியா அதை ஹேண்டில் பண்றதுக்கும் அவங்களுக்கு உண்டான செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும்.